ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் பச்சரிசி மாவு, 1 கப் வெல்லம், 1 கப் தேங்காய் பால், 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு சேர்த்துட்டு அதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேருங்க. ஏன்னா ஸ்வீட்ன்றதுனால கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ நம்ம நல்லா தண்ணி கொதிக்க வச்ச தண்ணியை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருந்துச்சுன்னா மாவு இதிலே பாதி வெந்துடும் உங்களுக்கு. மாவு பிசையும் போதே நல்லா பாதி வெந்திருக்கும். இப்போ இந்த சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம கை வச்சு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சாஃப்டாக. இப்போ மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா அரிசி மாவு சேர்த்தேன். இந்த பதத்துக்கு வந்துடுது உங்களுக்கு. இப்போ சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். இப்போ இதை உங்களுக்கு தேவையான ஷேப்பில் உருட்டி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் நீளமாகவும் கொஞ்சம் உருண்டையாகவும் உருட்டி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் முறுக்கு அச்சில் போட்டு கூட இந்த சைஸுக்கு சின்ன சின்னதாக அப்படியே புழிஞ்சு எடுத்துக்கலாம். புழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாவை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இனிப்பு அதில் ஏறி கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ வெல்லத்துக்கு நம்ம 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் ரொம்ப கொதிக்கணும், பாவு பதம் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம வெல்லம் ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். இப்போ வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுக்கங்க. நல்லா தண்ணி கொதிக்கணும். தண்ணி சிம்மில் வைக்கக்கூடாது. அடுப்பை சிம்மில் வைக்கக்கூடாது. தண்ணி சூடும் கம்மியாக இருக்கக்கூடாது. நல்லா கொதிக்கணும். அப்போ தான் டக்குன்னு வேகும். நீங்கள் சிம்மில் போட்டிங்கன்னா எல்லாம் கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிக்க விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் இதில். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரையாமல் அப்படி வரும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உடனே கிண்டி விடவும் கூடாது. நம்ம கொஞ்சம் நேரம் அதை வேக விடணும். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு கரண்டி வச்சு இப்போ கிண்டி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே வெந்து நல்லா மினுமினுன்னு இருக்குது பாருங்கள். நல்லா வெந்திருக்கா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் தூசுலாம் இருக்கும். அதனால் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கிறோம். இப்போ வெல்லத்தை சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் நம்ம. இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும்னு விட்டுருங்க. இப்போ நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது 2 ஸ்பூன் அரிசி மாவு நம்ம கரைச்சி வச்சதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலையும் இதோட சேர்த்துக்கலாம். அரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஹையில் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். ஏன்னா தேங்காய் பால் திரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற ஏலக்காயும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் பூ திருவி வச்சதையும் கொஞ்சம் மேலே தூவி விட்டு இறக்கிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெட்டியாகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.